ஹீரோயின் அங்கேருந்து வருத்தமாகவே போயிடுறான். போய் பேக்கரியிலையும் இவன் நினப்பாவே இருக்கா. ரொம்ப சோகமாக இருக்கா. இதை கண்டுபிடிச்ச அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற மிங்குங்கிற பையன் கேட்குறான், ஏன் சோகமாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறான். இவன் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிடறான். ஆனால் அவன் சொல்கிறான், ஏதாவது கண்டிப்பாக லவ் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சிட்டு விட்டுறான். ஆனால் அவன் பேச்சும் செயலும் ஏதோ ஒரு மர்மமாக இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் லீடு கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு. இவரே நம்ம கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாருன்னு ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறா. அவன் சொல்கிறான், ஹீரோ வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார், யார்ட்டையும் க்ளோஸாகவும் இருக்க மாட்டார், அவருக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச ஒரே ஒரு பொண்ணுன்னா அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கும் ஒரு மாதிரி பொறாமையாக ஆகுது. ஏன்னா இவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாள் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்கில் இருக்க எல்லாருக்கும் ரைஸ் கேக் செஞ்சு கொண்டு வரா. ஹீரோ இவளை பார்த்ததும் செம ஹாப்பி ஆயிடுறாரு. பக்கத்தில் போய் பேசுகிறாரு. நம்ம ஹீரோவை சைட் அடிக்கிறாங்க. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன, அவரால் ஷார்ட்டு தான் சரியாக நடிக்க முடிய மாட்டேங்குது. அவர் பேசிக்காக இன்ட்ரோவர்ட் இல்லையா, அவரால் டேரக்டர் கேட்குற அவுட்புட்டை கொண்டு வர முடியல. டேக் மேலே டேக் எடுக்கிறாரு. அப்செட் ஆகி உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் பக்கத்தில் போய் தைரியம் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆனீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் மனசில் எதையும் வச்சுக்காமல் ஃப்ரீயாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறா. இவன் சொன்னதுமே அவனும் கான்ஃபிடென்ட் ஆகி பயங்கரமாக நடிச்சிடறான். ஸ்க்ரீனில் தனக்கு எதிர்க்க இருக்கிறது ஒரு ஆக்ட்ரஸ் தான், அவங்களுக்கும் இவனுக்கும் எந்த பர்சனல் டச்சும் இல்லை, நம்ம பேசுகிறது பழகிறது எல்லாம் ஒர்க் ரிலேட்டடாக தான் அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த ரைஸ் கேக்கை ஸ்பாட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவளோட பேக்கரியையும் அட்வர்டைஸ் பண்ணுறான், ப்ரமோட் பண்ணுறான். அப்படியே இதெல்லாம் பார்க்குற லீனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, பொறாமையாவது. நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு, நீ அவருக்கெல்லாம் சரியான பொருத்தமே கிடையாது, அவர்கிட்ட இருந்து விலகிரு, நீ அவர் கூட இருக்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா எங்கள் படத்துக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோயினுக்கு உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம நிஜமாவே அவருக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குமோன்னு அவளும் நினைக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் லீனா அவளை மிரட்டவும் செய்கிறா. நீ அவர்கிட்ட இருந்து தள்ளி இல்லைன்னா அவர் உன்கிட்ட இருந்து அவர் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் மிரட்டுறா. இவன் இங்கே வந்து ஒரே சோகமாகவே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த லீனா என்ன பண்ணுறா, மீடியாலெல்லாம் ஒரு ரூமரை பரப்பி விட்டுறா. இவங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம ஹீரோவும் லீனாவும் நிஜமாவே லவ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதனால தான் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ அழகாக வெளி அவுட்புட் வருது, சீக்கிரமாக அவங்க நிஜ வாழ்க்கையில ஒன்று சேர போகிறாங்கிற மாதிரி ஒரு ரூமரை பரப்பி விட்டுறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம டிப்ரெஷன் ஆயிடுறா. நைட்லாம் தூங்க மாட்டேங்குது, ஒரே மனசுக்குள்ள போராட்டமாகவே இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் மீட் பண்ணணும், வர முடியுமா, யாருக்கும் தெரியாமல் வர முடியுமான்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறத பற்றி இவனுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷனே போகல போல இருக்குது, அதை பற்றி இவனுக்கு தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ரகசியமாக மீட் பண்ண போகிறாங்க. அப்போ சொல்கிறான் ஹீரோ, நாளைக்கு ஷூட்டிங்கோட லாஸ்ட் டே, ரேப்பப் டே அன்றைக்கி நீ என் கூட இருந்தேன்னா சந்தோஷமாகவும் இருக்கும், எனக்கு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும், வரியா அப்படின்னு கேட்குறான். இவளும் ஓகேன்னு ஹாப்பியாக சொல்லிடுறா. அங்கே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக போகிறா ஹீரோயின். பார்த்தோன்னே ஹீரோ ஸ்டம்பிள் ஆயிடுறாரு. நம்ம லீனாவுக்கும் டென்ஷன் ஆகுது. இவளை பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே அவளை அவமானப்படுத்துறா. அவன் மேலே தண்ணியை ஊற்ற போகிறா. டக்குன்னு அப்போ ஹீரோ குறுக்க வந்து, ஹீரோயின் ஏதாவது பண்ணேன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதே டைம் லீனா ஹீரோட்ட என்ன சொல்கிறான், நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு வெளியில் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அது அப்படியே இங்கே மைக்லேயும் சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம படத்துக்கு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. மைக்கை வாங்கின ஹீரோ என்ன பண்ணுறான், யாரும் எதிர்பார்க்காத விதமாக, எங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பர்சனலாக எதுவும் கிடையாது, ஒர்க் ரிலேட்டடாக தான். ஆல்ரெடி நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்றான். லீனாவும் செம அப்செட் ஆயிடுறான்.